உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல சுரண்டுகிறவனை பிடித்து உள்ளே வருவதற்கு வெளியால் வந்தால் அதில் என்ன நமக்கு தப்பு? பயன்படுவது தமிழனுக்கு தானே. சீமான் 1, அண்ணாமலை 1, 2, ஆர்என் ரவி 1, 3 எல்லாம் செமி. இந்த 3 பேரும் பேசி இதை நம்ம மண்டையில் வாங்கிக்கிறதுக்குள்ள காஞ்சி போகும். எடப்பாடி பிஜேபியை புறந்தள்ளிவிட்டு விஜயை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இது என்னுடைய கருத்தாக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் விஜய் இஸ் எடப்பாடி. இந்த ஆதவர்ஜனா சொல்றாருல்ல சார், இந்த 16 நாள் நாங்க அமைதியா இருக்கிறோம், இதெல்லாம் வெட்டி பேச்சு. பேசிவிட்டு அப்புறம் நான் பேசல அப்படின்னு போட்டு கூட்டி கீழே உட்காந்துக்கணும். பாஜக, அதிமுக, தாவேகா இப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா தொண்டர்கள் அதை ஏற்றுக்குவாங்க சார். விஜயினுடைய இமேஜ் வில் கோ டவுன். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு இன்னும் தீர்ப்பு வரவில்லை. இந்த சிபிஐயை விசாரணைக்கு நியமித்திருப்பது சரியான முடிவு தான். ஏனென்றால் ரொம்ப அவசரமாக அடுத்த நாள் காலையிலேயே நியமித்தார் நம்முடைய அருணா ஜெகதீசனா அவர்களுடைய விசாரணை கமிஷனை. அது மாநில அரசால் நியமிக்கப்படுகின்ற ஒன்று. அதுவே மாநில அரசின் போக்குக்கு ஏற்பத்தான் அது பெரும்பாலும். ஆனால் இதே அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி சம்பவத்தில் தீர்ப்பு சொன்னார், நல்ல தீர்ப்பு சொன்னார், முடிவு சொன்னார். 13 மக்களை சுட்டு கொன்ற 17 போலீஸ் அதிகாரிகள் மீது குற்ற வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டு தூக்கு போடப்பட வேண்டும் என்கின்ற அளவுக்கு அதை ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. ஆகவே இவர்கள் போட்டுக்கொள்கிற கமிஷனில் அது என்ன தீர்ப்பு வந்தாலும் யோசனைகள் சொல்லப்பட்டாலும் நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களுக்கு வசதியாக சொல்லப்பட்டிருந்தால் நிறைவேற்றுவார்கள். ஆகவே அந்த விசாரணை கமிஷன் ஒரு உப்புக்கு சப்பானி. அடுத்த விசாரணை கமிஷன் உயர்நீதிமன்ற நீதிபதி போட்டார். இந்த வழக்கை தன்போக்கில் பேசி தன்போக்கில் எடுத்துக்கொண்டு தன்போக்கில் ஒரு போலீஸ் அதிகாரியை விசாரணை கமிஷனாக போட்டார். இது 2 பேரையும் தள்ளிவிட்டது சுப்ரீம் கோர்ட். இப்பொழுது சிபிஐ மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது தானே என்று சொன்னால், இந்த உன்னுடைய போலீஸ் உனக்கு கட்டுப்பட்டது போல சிபிஐ மத்திய அரசாங்கத்தை தள்ளி நடத்த முடியாது என்பது உண்மைதான் என்றாலும், இதில் உண்மையான கருத்து வெளிவர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை கொண்டு அது ஒரு இன்னும் 2 அதிகாரிகளை நியமித்து ஒரு குழு அமைத்து இந்த சிபிஐ தன்னுடைய விசாரணை முடிவுகளை எல்லாம் அவர்களுக்கு தெரிய அவர்களுடைய பார்வையிலே தான் நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இதில் மத்திய அரசு தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை. என்றால் எல்லாம் அதற்கு தலைமை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. சிபிஐ விசாரணையையே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியினுடைய பார்வையிலே தான் நடத்த வேண்டும் என்கின்ற அளவுக்கு வந்துவிட்டால் உண்மையிலேயே அது முறையான தீர்ப்பாகத்தான் இருக்கும். ஆகவே சுப்ரீம் கோர்ட் செய்த அந்த செயல் ரொம்ப சரியானது. இப்பொழுது நாம் ஏதோ நெரிசலிலே ஏற்பட்டிருக்கும் இந்த சாவுகள் என்று நினைத்தோம். தவிர இதில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். செந்தில் பாலாஜி பேரை போட்ட உடனே திமுக பேர் கெட்டுவிட்டது. செந்தில் பாலாஜிக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே இவர் தான் இதற்கெல்லாம் காரணமாகவே இருந்திருப்பார், இவர் என்ன அதுக்கு உதவி செய்கிறார் என்று மக்கள் கருதுகின்ற அளவிற்கு திமுக அரசின் மீது மோசமான பார்வை ஏற்படுவதற்கு செந்தில் பாலாஜி முன்னிறுத்தியது தான் காரணமாக இருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம். எனக்கு இப்பொழுதுள்ள கவலை அது மறித்ததில்லை. 2 சங்கதியில் ஸ்டாலின் அதையெல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பேச மாட்டார். ஒன்று, நெசவாளிகளின் சிறுநீரகங்கள் பறிக்கப்படுகின்றன. அவர்களுடைய ஏழ்மையின் காரணமாக 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குகிறார்கள். அதில் தரகன் 50,000 கமிஷன் வாங்கி கொள்கிறான். பிறகு 25-30 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவமனைகள் அதை பொருத்துகின்றன. பெருங்கொள்ளை அடிக்கின்றன. சிறுநீரகத்தை இழந்த பணக்காரன் 25 லட்ச ரூபா கொடுப்பான், 50 லட்ச ரூபாயும் கொடுப்பான். ஆனால் ஒரு சிறுநீரகத்தை ஒரு மனிதன் இழப்பதற்கு பணம் பெறுவது என்பது ஏழ்மை நிலையில் இருக்கின்றவன் தான் செய்வானே தவிர வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். அப்படி சிறுநீரக வியாபாரம் தொடர்ந்து நடக்கிறது. இங்கே வெளிப்படுவது 1-2, வெளிப்படாதது பல என்கின்ற நிலையில் இந்த 2 நிறுவனங்களும் திமுக காரர்களுடைய நிறுவனங்கள். 2 மருத்துவமனைகளும் திருச்சிக்கு பக்கத்தில் இருப்பது ஒன்று, அதுக்கு இந்த பக்கம் இருப்பது. இவர்களின் மீது நம்முடைய அரசு வழக்கு தொடுக்கவில்லை. விசாரணை என்ற பெயராலே கடத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? வக்கீலை வைத்து அந்த விசாரிப்பதற்கான அதிகாரிகள் 9 பேர் அவர்கள் தமிழக அரசு பரிந்துரைக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நோக்கம் என்ன? அந்த 2 பேரையும் காப்பாற்றுவது. எவன் தப்பு செய்தானோ அவனை அவன் அடையாளம் காட்டட்டும், கோர்ட்டு தண்டிக்கட்டும் என்று ஒரு விடுவதற்கு தயாராக இல்லை.
அது மாநில அரசினுடைய வரம்புக்கு உட்பட்டது. ஆகவே அதை நியமிக்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு வேண்டும் என்று சொல்லி அதனுடைய பரிந்துரை பட்டியலை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னதை கோர்ட்டு ஏற்கவில்லை. ஒரு அடி, மரண அடி நம்முடைய திமுகவுக்கு. இன்னொரு நிலைப்பாடு என்ன என்றால், சீமான் இங்கே உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார். நம்முடைய டாஸ்மார்க் வழக்கை விசாரிக்கின்ற போது 3 வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கின்றன. டாஸ்மார்க் வழக்கை விசாரிப்பதற்கு நம்முடைய போலீஸ் அதிகாரிகள் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய போலீஸ் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. நம்முடைய மாநில சுயாட்சி என்ன ஆகுது? இதை எதற்காக அயல்நாட்டு போலீஸ், அயல் மாநில போலீஸ், மைய அரசாங்கத்தின் போலீஸ் விசாரிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அவனுக்கு என்ன 2 மூளையாக இருக்கிறது? நம்முடைய ஆளுக்கு 1 மூளை தானே இருக்குது. இவருக்கு எல்லாம் இப்படித்தான். அந்த ஆட்டுக்கும் மாநாடு நடத்தி மாட்டுக்கும் மாநாடு நடத்தினால் புத்தி இப்படித்தான் இருக்கும். ஒரு மூளையை வைத்து கொண்டு தான் காந்தி மகாத்மாவானார். ஒரு மூளையை வைத்து கொண்டு தான் ஹிட்லர், முசோலினி மோசமான வில்லன்களானார். இவர் என்ன ரொம்ப கன்றாவி தமிழ்நாட்டு அரசியல். இல்லை சீமான் 1, அண்ணாமலை 1, 2, ஆர்.என். ரவி 1, 3. இந்த 3 பேரும் பேசி இதை நம்ம மண்டையில் வாங்கிக்கிறதுக்குள்ள காஞ்சி போவோம். 8 வாக்கு போடுறானே இந்த சீமானுக்கு. அப்புறம் என்ன அவனை சொல்கிறதா இவரை சொல்கிறதா? அண்ணாமலை யாராவது ஒருத்தருக்கு ஒரு விலை போவார். முன்பு அதிமுகவுக்கு கையாளாக இருந்தார். அம்மா காலத்தில் திமுகவை பழிப்பதற்கு ஒருவராக அரசியலில் இதெல்லாம் செய்வார்கள் அரசியல் தலைவர்கள். இவர் ஏன் ஒரு மனித மதிப்பு தெரியாமல் விலை போகிறார் என்பதுதான் கேள்வியை தவிர, பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் யாரும் பயன்படுத்தி கொள்வார்கள். இப்பொழுது பெரியாரை கேவலப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதாவுக்கு தடையே பெரியாருடைய பிம்பம்தான் என்று கருதி பெரியாரை கேவலப்படுத்துவதற்கு இவரை வைத்தார்கள். பெரியாருடைய சிந்தனைகளை படித்துவிட்டு அந்த சிந்தனைகளை மறுப்பது என்பது தர்க்கபூர்வமாக நடக்கக்கூடியது தான். இவருக்கு அந்த அளவெல்லாம் படிப்பும் கிடையாது, யோசனையும் கிடையாது. அதனால் அவர் அக்காட்ட போக சொன்னார், தங்கச்சிட்ட போக சொன்னார், பெரியம்மாட்ட போக சொன்னார் என்றெல்லாம் இவர் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. எத்தனாம் பக்கத்தில் இருக்கிறது என்றெல்லாம் இவர் சொன்னார். இவர் அந்த பக்கத்தை காட்டவும் இல்லை. அப்புறம் அண்ணாமலை சொன்னால் எந்த பக்கத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் காட்டுகிறேன் என்று சொன்னார். அவரும் காட்டவில்லை. எவ்வளவு மட்டமாக மக்களை பற்றி மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உண்மை அல்லாததை பழியாக சொல்லி அவருடைய புகழ் மதிப்பை கெடுப்பது. அவருடைய வாதங்கள் மறுக்கப்பட வேண்டிய வாதங்களா என்றால் நான் எத்தனை தடவை மறுத்திருக்கிறேன். அவர் பெரியாரா என்றால் பெரியார் தான். அவர் போய் இவ்வளவு கேவலமாக சொல்லுவாரா என்று அறிவில்லாமல் ஒரு மனிதன் பேச. ஏனென்றால் அந்த வாதங்களை படித்துவிட்டு வாதம் செய்ய அவருக்கு தெரியாது. ஆகவே வாதம் அல்லாத வாதங்களை வைப்பதற்காக இவர் அக்காவோடு போச்சுனார், தங்கச்சியோடு போச்சுனார், நெறிமுறை இல்லாதவர் பெரியார் என்று இவர் சொன்னால் அதை ஆதரிக்கிறார் நம்முடைய அண்ணாமலை. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன் 3 பேர் இப்படி இருக்கிறார்கள் என்று வரிசையில் கண்டுபிடித்தேன். சீமான், ஆர்.என். ரவி, அண்ணாமலை. உண்மையே பேச மாட்டார்கள், எது வேண்டுமானாலும் பேசுவார்கள். அரை முழுசில்லையே அரை. இப்பொழுது தமிழ்நாட்டு போலீஸ்காரனுக்கு 1 மூளை தானா, இவனுக்கு என்ன 2 மூளையா என்று கேட்கிறார். தமிழ்நாட்டுக்காரன் தான் திருடன். இதில் தமிழ்நாட்டு அரசியல் அங்கம் வைக்கிறவர்கள் தான் திருடர்கள். டாஸ்மார்க்கில் டாஸ்மார்க் ஒரு அரசு நிறுவனம். அந்த அரசு நிறுவனத்துக்கு மது உற்பத்தி செய்கிறவர்கள் டி.ஆர். பாலு, ஜெகத் ரட்சகன், எல்லாம் திமுக தான் பாதி. இப்படி ஒரு 10 பேர். இவர்கள் மது உற்பத்தி செய்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு வரி கட்டி அவர்கள் டாஸ்மார்க்கில் விற்பார்கள். இப்பொழுது செந்தில் பாலாஜி ரொம்ப அட்வான்ஸ்டு. ஊழலில் சாதாரண ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைத்து விற்பதற்கு சாதாரண ஆளுக்கு அறிவு போதும். ஒருவன் கணக்க பிள்ளையாக இருக்கிறான். அந்த சரக்குக்கு 15 ரூபாய் 10 ரூபாய் வரி, 10 ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்று முதலாளி சொல்லியிருக்கான். 15 ரூபாய்க்கு விற்று விட்டு 5 ரூபாய் பைக்கு வைத்து விடுவான். இதற்கு குறைந்த அறிவு போதும். செந்தில் பாலாஜி மாதிரி விற்பனர்கள் உற்பத்தியாகின்ற தளத்திலேயே பாதியை டாஸ்மார்க்கு அனுப்பிவிட்டு பாதியை வெளியே கடத்தி விடுகிறார்கள். அதுக்கு ஆயத்த வரியே கட்டுவதில்லை. அது ஆயத்த வரி கட்டப்பட்டு வெளியே போவதற்கு 10 ரூபாய் கூட. இது ஆயத்த வரியே கட்டாமல் மொத்த பணம் அவனுக்கு உற்பத்தி செய்கின்றவனுக்கு உற்பத்தி செய்கின்ற பண அளவுக்கு மட்டுமே விலையை கொடுத்து விட்டு மீதி பணம் பூராவும் அரசுக்கு போகும். செந்தில் பாலாஜி கொஞ்சம் வைத்து கொண்டு கொடுத்து விடுவார். அதில் அவருக்கு ஒரு நாணயம் இருக்கிறது என்று நம்முடைய ஸ்டாலின் கருதுகிறார். அதனாலே உலகத்தினுடைய ஒப்பற்ற ஊழல் மன்னன் நம்முடைய செந்தில் பாலாஜி. அவரை ஊழலுக்கு பயன்படுத்துகிற தகுதி வாய்ந்த முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின். அதனால தான் சிறையிலையும் போய் அவர் மந்திரியாக்குகிறார் என்று சொன்னால் ஒரு நல்ல நாணயம் மிக்க சிறப்பாக திருட தெரிந்து திருடனின் மீது கொள்ளுகின்ற மதிப்புத்தான் அது. தகுதி வாய்ந்த மனிதனின் மீது கொள்ளுகின்ற மதிப்பில்லை. தப்பான தொழில் செய்கின்ற ஒருவர் தப்பான தொழிலை சிறப்பாக செய்கின்றவனின் மீது கொள்ளுகின்ற மதிப்பு அது. இந்த வழக்கு வருகிறது. இந்த வழக்குக்கு நம்முடைய சீமான் வழக்காடுகிறார். தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்க வேண்டும். தமிழ்நாடு போலீஸ் திருடனுடைய போலீஸ். ஒரு வீட்டை பாதுகாக்க வேண்டிய காவலனே திருடனாக இருந்தால் அந்த வீடு எப்படி கொள்ளை போய்விடுமோ அதுபோல் அரசுக்கு கட்டுப்பட்ட போலீஸ். இந்த குற்றத்தை செய்தது அரசு. தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணும்?
ஸ்டாலினை கொண்டவன் கூண்டில் நிறுத்துமா, செந்தில் பாலாஜியை கூண்டில் நிறுத்துமா இந்த போலீஸு? அவர் ஆரம்பித்து அந்த வழியில் போகிறார் என்று தெரிந்தாலே அடுத்த நாள் அவரை மாற்றி விடுவார்கள், எங்கேயாவது கொண்டு போய் அடித்து விடுவார்கள். வேண்டிய ஆளை அங்கே வைத்து கொண்டு தீர்ப்பை இவர்கள் எழுதுவார்கள். அப்புறம் என்ன மாநில சுயாட்சி என்று கேட்கிறார். இதற்கா மாநில சுயாட்சி? முதலமைச்சர்களெல்லாம் மோசமாக இருப்பார்கள், மந்திரிகளெல்லாம் திருடுவார்கள். அவர்களுடைய திருட்டை ஏனென்று கேட்காமல் இருப்பது தான் போலீஸினுடைய வேலை என்று சொல்வதற்கு என்ன மாநில சுயாட்சி? இது இன்னொருவனுக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த போது கூட ஒரு 75% நீதி கிடைத்தது. அவனுக்கு எதிராக போராடினால்தான் நீதி கிடைக்காதே தவிர, சுப்பனுடைய பணத்தை கருப்பன் எடுத்துக்கொண்டால் அவன் அதில் தள்ளிட மாட்டான். டாஸ்மார்க்கில் ஒரு பெரிய அதிகாரி கொள்ளையடித்தால் வழக்கு நடக்கட்டும் என்று வெள்ளைக்காரன் விட்டு விடுவான். அவனுடைய அரசு போக வேண்டும் என்று சொன்னால்தான் காந்தியை பிடித்து 6 ஆண்டு சிறையில் வைப்பான். அவனுடைய ஆட்சி எவ்வளவோ நல்ல ஆட்சி. நீங்கள் காவலுக்கு உங்களை வைத்தால் காவல்காரன் வீட்டை திருடுவது, பூட்டி இருக்கிற வீட்டை காவல்காரன் கொள்ளையடிப்பது என்ற நிலை தான் இங்கே இருக்கிறது. இதற்கு சீமான் வக்காலத்து வாங்குகிறார். இதற்கு பேர் மாநில சுயாட்சி என்று சொல்கிறார். ஒன்றும் புரியவில்லை அவருக்கு. நான் சொல்லுகிறேன், ஆயத்த அரசாங்கம், ஆயத்த வரித்துறை உள்ளே நுழைந்தது, அந்த கட்டணத்திற்குள்ளே நுழைந்தது. இது ஒரு உரிமை மீறல் என்று இவர்கள் சொன்னார்கள். என்ன செய்வது? மக்களால் அதற்குள்ளே நுழைந்து செய்ய முடியாது. நீதி தெரிந்த ஒருவன் அதற்குள்ளே செய்து அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. போலீஸ்காரன் தான் வழக்கு போட வேண்டும். போலீஸ்காரன் உடைய கையா. போலீஸ்காரன் வழக்கு போடாவிட்டால் நீதிமன்றம் கேட்காது. பிறகு சின்ன நீதிமன்றங்களெல்லாம் நீங்கள் வளைத்து விடுவீர்கள். பெரிய நீதிமன்றத்தையே வளைப்பீர்கள். வளைக்க முடியாதவர்களும் அங்கே உண்டு, இங்கே கிடையாது. நீதிபதியை நீங்கள் நியமிப்பதில்லை, போலீஸ்காரனை நீங்கள் நியமிக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய நியமனத்திற்கு அவன் கட்டுப்படவில்லை என்றால் அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீர்கள், வேறு அதிகாரி இருப்பான். இப்பொழுது சிபிஐ விசாரிக்கின்ற போது இவ்வளவு ஊழல்களும் நடந்தன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 30,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை அவன் தண்டித்து இந்த அரசை, காரணமான செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்தால் நீதி நிலை வருமா? இதில் மாநில சுயாட்சி பேசுகிறாய், உனக்கு அறிவு இருந்து பேசுகிறாயா என்று கேட்கிறேன் நான். சுரண்டுவது தமிழ் மக்களை உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். நீ பெரிய தமிழ் என்கிறாய், தமிழன் என்கிறாய், இனம் என்கிறாய், தேசம் என்கிறாய், தேசியம் என்கிறாய். தமிழனை தமிழன் சுரண்டுகிறான், உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன். சுரண்டுகிறவனை பிடித்து உள்ளே செல்வதற்கு வெளியால் வந்தால் அதில் என்ன நமக்கு தப்பு? பயன்படுவது தமிழனுக்கு தானே. சிபிஐ உள்ளே வந்து அல்லது ஆயத்த வரித்துறை உள்ளே வந்து இந்த வழக்கு மெய்ப்பிக்கப்பட்டு இந்த குற்றம் நடக்காதவாறு தடுக்கப்பட்டு குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டால் தமிழனே தமிழர்களை சுரண்டாதவாறு ஒரு அயல் அமைப்பின் கீழே செயல்படுகின்ற அமைப்பு வந்து நம்மை காப்பாற்றி கொடுக்கிறது. இது தமிழனுக்கு உகந்ததா உகந்தது இல்லையா? என்ன நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்ன இருக்கவனையெல்லாம் உங்களுடைய பேச்சுக்களைன்னு கேட்டால் நாங்கள் செம்மையாகி விடுவோம் போல் இருக்க பெரிய சிரமமாக இருக்கிறது. இதில் பெரிய குறை என்ன என்றால் சீமான் தரத்திற்கு கபில் சிபல் பேசுகிறார். காசு கொடுத்தவனுக்கெல்லாம் பேசுவார் நம்முடைய சீமானை மாதிரி. சீமான் இப்பொழுது திமுக ஆதரவாளர். அதனால தான் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறார். ஸ்டாலின் கையிலே கொடுத்து விடுங்கள் அதிகாரத்தை, நீங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பண்ணட்டும். இப்போ காசு கொடுக்கின்றவனுக்கு வாதாடுகின்றவர்கள் நம்முடைய சீமானும் கபில் சிபல் பேசுகிறார். சீமான் போலவே பேசுகிறார். ஆனால் இவங்கெல்லாம் அவர் அறை இல்லை, காசுக்காக அறையாகவும் இருப்பார்கள். அந்த ஆள் ரொம்ப விவரமான ஆள், எவ்வளவோ சம்பாதித்தாகிவிட்டது. இனிமேல் நாட்டு மக்களுக்கு உரிய விதங்களில் நாம் பேசி சட்டத்தை நிலைநாட்டோம் என்ற ஒரு பெயரை வாங்க வேண்டும் என்று அவருக்கு தோணாமல் அவர் சொல்கிறார், மாநில உரிமைக்கு உட்பட்ட, மாநில அதிகாரத்துக்கு உட்பட்ட டாஸ்மார்க்கிற்குள் எப்படி ஆயத்த வரித்துறை நுழையலாம்? வீட்டுக்காரன் வீட்டிலே பல பேருக்கு பங்குன்ற ஒருத்தன் திருடுகிறேன், வெளியாள் வந்து அதை தடுக்கிறேன். மற்ற பங்குக்காரன், இந்த திருடிய பங்குக்காரன் என்ன கேட்பேன்? இது எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள விவகாரம், நாங்கள் தீர்த்துக்கிறோம், யார் சுரண்டினார்கள் என்று நீ எதற்கு வருகிறாய் என்று கேட்பது போல கபில் சிபல் பேசுகிறார். மாநில அதிகாரம் பறிபோய்விட்டது. அப்புறம் இது மாநில அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. அவர்கள் தான் இதை விசாரிக்க முடியும், வழக்கு தொடுக்க முடியும். அவன் தானே திருடேன், கொஞ்ச நெஞ்ச திருடன் இல்லைடா அவன். டாஸ்மார்க்கில் ஆயத்த வரி கட்டாத அரசியல் அதிகாரத்தில் இருக்கின்ற திருடன். அவன் எப்படி விசாரித்து அவன் எப்படி அவனை தண்டித்துக் கொள்வான்? எனக்கு சொல்லு. இந்த கபில் சிபலுக்கு அறிவு வேண்டாம், இந்த சீமான் மாதிரியே பேசுகிறேன் நீனும். இந்த கேள்வியை முன்வைத்து கோர்ட்டு வழக்கை முடிக்கவில்லை, தள்ளி வைத்திருக்கிறது. இப்படி கேட்கிறார்கள். இது அயல் துறை, இதற்குள் நுழையலாமா என்ற கேள்வியோடு வைத்திருக்கிறது. என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆகவே சுப்ரீம் கோர்ட் கரூர் விவகாரத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஐயை நியமித்தது மட்டுமல்ல, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைமை கமிஷனாக போட்டு அவருக்கு இதை கட்டுப்படுத்தி ரொம்ப முறைப்படுத்தி விட்டது. ஆகவே உண்மை எதுவோ அது வெளிவரட்டும், அதன்படி நாம் நடவடிக்கைகளை தொடர்வோம். விஜயும் அதற்குரிய இடத்தை அடைவார்.
இந்த சிபிஐ விவகாரம் வந்து பாஜக கூட்டணிக்கு வழிவகுக்குது, விஜய் வந்து அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க சார். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் எழுதுகிற பத்திரிகைகளெல்லாம் என்னமோ தினந்தோறும் அமித்ஷாவும் விஜயும் பேசிக்கொள்வது போல், இவர் விரும்புவதையெல்லாம் செய்து கொடுப்பது தான் அவருடைய வேலை என்பது போல் இவர்களாக பேசுகிறார்கள். அவர் 2 முறை தொலைபேசியில் பேசினார். அவருக்கு இவரை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பேசுகிறார். இவர் அப்படியே பேசாமல் இருக்கிறார். ஆனால் நான் நினைக்கிறேன் அதிமுகவோடு சேர்கின்ற மனநிலையை அவர் பெற்றுவிட்டார் என்று தான் நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் அதிமுக ஆதரித்து பேசுகிறது, நமக்காக பேசுவதற்கு 4 பேர் வேண்டும் என்று நினைக்கின்ற மனநிலை இப்பொழுது அவருக்கு வந்திருக்கிறது. ஆகவே கூட்டம் கூட்டுவது, ஊருக்குள் போவது, ஊரை நிலைகுலைய செய்வது, இதெல்லாம் இவருடைய சினிமா மனப்பான்மையினாலே இவரை விட்டு போகவில்லை என்று ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு அரசியல் கட்சி தலைவனாக ஸ்டாலினை அகற்றுவதற்கு, ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்பதற்கு, அதாவது ஒரு கொடூரமான ஆட்சியாளனை வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு விஜயினுடைய பங்கு சரியானது தான். அவர் தொண்டர்கள் அவருடைய எடப்பாடியினுடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள், சோரொட்டியொட்டி எடப்பாடியை வரவேற்கிறார்கள். இதெல்லாம் இந்த கேவலமாக அந்த அம்மா கட்சி வைத்திருக்கிறாரே தினகரன், அவர் எவ்வளவு கேவலமாக வேண்டுமானாலும் பேசட்டும், இவரே ஆள் அனுப்பி இவரே கொடி பிடிக்க சொல்கிறார். அது ஒரு நல்ல தொடக்கம். தொண்டர்கள் ஒரு பாதுகாப்பை விரும்புகிறார்கள், வலிமையான கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் எடப்பாடியினுடைய கூட்டத்திற்கு அவர்கள் வருவதும், எடப்பாடியை வரவேற்று சோரொட்டி அடிப்பதும். இந்த நிலையில் நம்ம விஜய்க்கு ஒரு சிக்கல், முரண் ஒன்று இருக்கக்கூடும். நாம் பிஜேபியை ஃபேசிஸ்ட் கட்சி என்று சொல்லிவிட்டு அந்த அணியிலே எப்படி சேர்வது என்று அவர் நினைக்கக்கூடும். இதை 15 நாட்களுக்கு முன்னாலேயே நான் சொன்னேன். அப்படி ஒரு நிலை வந்தால் நீங்கள் இதை ஒரு நிபந்தனையாக எடப்பாடியிடம் வையுங்கள். பிஜேபியோடு நீங்கள் இருந்தால் நாங்கள் உங்களோடு சேர முடியாது. இடங்களின் எண்ணிக்கை முக்கியமில்லை, 30ஓ 40ஓ. எங்களுடைய வாக்கு உங்களுக்கு பயன்படும், உங்களுடைய தோழமை எங்களுக்கு பயன்படும். ஆனால் நீங்கள் பிஜேபியோடு இருந்தால் நாங்கள் எப்படி உங்களோடு சேருவது? ஏனென்றால் நாங்கள் பிஜேபி ஒரு ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸ் என்கின்ற கடுமையான கருத்தை வைத்திருக்கிறோம். எப்படி நாங்கள் உங்களோடு சேருவது என்கின்ற கேள்வியை வைத்தால், எடப்பாடி பிஜேபியை புறந்தள்ளிவிட்டு விஜயை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். ஏன் அப்படி என்றால், பிஜேபி வெளியே போவதனால் 5% வாக்கை இழக்கிறீர்கள், பிஜேபியை உள்ளே வைத்துக் கொள்வதனால் 5% வாக்கை பெறுகிறீர்கள், 12% வாக்கை இழக்கிறீர்கள். நெகட்டிவ் ஓட்ஸ் வைத்திருக்கிற ஒரே ஒரு கட்சி பிஜேபி தான் தமிழ்நாட்டில். ஜாதி கட்சிகளுக்கெல்லாம் மற்ற ஜாதிகள் நெகட்டிவ் தான். திருமாவளவனுக்கு அவருடைய சமூகம் முன்னணியில் நின்று வாக்களிப்பது போல் மற்றவர்கள் அந்த இடத்துக்கு, அதே மாதிரி பாமகவுக்கும் அந்த நிலைமை உண்டு. ஜாதி கட்சிகளுக்கு அந்த சிக்கல் உண்டு. அவர்களுடைய ஆட்கள் மேலே விழுந்து ஆதரிப்பார்கள், மற்றவர்கள் தயங்கி நிற்பார்கள். இதை விடுங்கள். நம்முடைய பிஜேபிக்கு மொத்தமாக ஒரு நெகட்டிவ் ஓட்டு உண்டு. முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் 12% எதிர்ப்பு ஓட்டு. இதுதான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கான அடிப்படை. இந்த வாக்குகளை அவர் பெற தவறினால் ஆட்சிக்கு வர முடியாது. விஜயும் எடப்பாடியும் பிஜேபியை நீக்கிவிட்டு கூட்டணி சேர்ந்து இன்னும் சில கட்சிகள் வரக்கூடும். ஒரு சமயச்சார்பற்ற கூட்டணியாக நீங்கள் உருவாக்கினால் அந்த 12% வாக்கு உங்களுக்கு வரும். முதலில் அந்த வாக்கு அவர்களுக்கு இல்லாமல் போகும். அவர் 40லிருந்து 28 குறைந்து விடுவார். நீங்கள் ஏற்கனவே 30-31% போன தேர்தலில் வாங்கியிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி. சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு 10-12 வாக்குகள் இருக்கிறது. இந்த சிறுபான்மை வாக்கு உங்களை வந்து சேர்கிறது, வெற்றி உறுதி. ஆகவே இது என்னுடைய யோசனை. சிறுபான்மை வாக்குகள் முதலில் ஸ்டாலின் இழப்பார், நீங்கள் பெறுவீர்கள், உங்களுடைய வாக்குகளும் உங்களுக்கு வரும், அதிமுகவினுடைய வாக்கும் வரும். அபரிமிதமான வெற்றிக்கு அது வழிவகுக்கும். பிஜேபி அங்கிட்டு மூலையில் தூரமாக கிடக்கிற பெண்ணாட்டம் இருக்க வேண்டியதான். ஆனால் இப்போ இவர் பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டாச்சுன்னு சொல்கிறாரு. பிஜேபி அமைதியாக தானே சார் இருக்குது இந்த கூட்டணி? இப்போ சொல்லுவதெல்லாம் அது இன்னும் நாள் ரொம்ப இருக்கிறது. என்ன அதற்குள்ள 1000 காரியங்கள் நடக்கும். பரிசையாக வைய யோசிப்பார்கள். இதை வெளிப்படுத்துவதற்கே ஜனவரிக்கு கொண்டு வந்து விடுவார்கள். பாருங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு போகும். என்ன அதெல்லாம் காலம் அவ்வளவு வேகமாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. இப்பொழுது எடப்பாடி தான் பேசுகிறார். ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் விஜய் இஸ் எடப்பாடி. அது சரியானது தான். இவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டும். ஒரு முதலமைச்சராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், அந்த ஆதரவை கொடுப்பது நல்லது. இது என்னுடைய கருத்தாக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். பிஜேபியை தள்ளுங்கள். நான் தள்ள வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இவருக்கு கட்சியில் முரணாக இருக்கின்ற நிலையில் தள்ள வேண்டும் என்று சொன்னால் தள்ளுங்கள். 12% வாக்கை திமுகவுக்கு குறையுங்கள், உங்கள் பக்கம் சேர்த்து கொள்ளுங்கள். அந்த 5% வாக்கு ஒன்றும் பொருட்டில்லை. பிறகு இன்னும் சில பேர் வருவார்கள், வலிமையான கூட்டணி ஆவீர்கள், நீங்கள் உறுதியாக வெல்வீர்கள்.
எடப்பாடி ஆளட்டும், அடுத்த தேர்தலுக்கு எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக மாறுவதற்கு விஜய் முயலட்டும். இதுதான் நல்லது. இப்போ விஜய் தனிச்சு நின்னா என்ன ஆகும் சார்? இப்போ கரூர் சம்பவத்தில் என்ன ஒன்று நடக்கும், 10% 12% வாக்குகளை பெறுவார். அவரும் தற்கொலை செய்து கொள்வார். ஸ்டாலின் வெல்வதற்கு அது துணையாக அமைந்து விடும். மற்ற கட்சிகளுக்கு நமக்கு சீதையை மீட்பது நோக்கம் என்றால் ராவணனை வீழ்த்த வேண்டும். சீதை என்பது அதிகாரம், ராவணன் என்பது ஸ்டாலின். சீதையை மீட்க வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ராவணனை வீழ்த்த வேண்டும். அது நோக்கமாக இருந்தால் இந்த மற்ற வேலைகளை தான் செய்யாதீர்கள். ஒரே நோக்கம், ஒரே பார்வை. யூ ஷுட் ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் ஆன் எ பர்டிகுலர் திங், தட் இஸ் டு வின் பவர். இப்போ இந்த ஆதவர்ஜனா சொல்கிறாருல்ல சார், இந்த 16 நாள் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஆதவர்ஜனா விடுங்க, போய் ஒழிகிறாரு உத்தரகாண்டத்தில். என்ன ஆழ்வார், உத்தரகாண்டில் போய் ஒழிகிறாரு. வருவியா, என்ன பண்ணிடுவான்னு கேட்பியா? போய் கரூரில் மக்களுக்கு ஆதரவை சொல்லிட்டு பிடிச்சி வச்சான்னா போவேன். இந்த புசி மாவட்ட செயலாளர் தான் இதை செஞ்சான், நான் செய்யலைன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு எவன் உன் பின்னாடி வருவேன்? அந்த மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு காரணம். இந்த இடத்த முடிவு பண்ணது கொண்டதுக்கெல்லாம் காரணம் போலீஸ்க்கு எழுதி கொடுத்தது அவர் தான். எழுதி கொடுக்க சொன்னால் எழுதி கொடுத்தான். நீ போய் அவனை காட்டி கொடுத்தீங்கன்னா உன் அதிகாரத்தின் கீழே எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ரொம்ப அசிங்கம். ஒரு கட்சி நடத்தக்கூடாத விதம். இந்த ஆதவர்ஜன் ஓடி ஒளிந்தது. பேசுகிறாய், வாயை கிழித்து கொண்டு அப்புறம் தண்டனை வருகிற போது எதுக்கு பயந்து ஓடுகிறாய்? நேபாளத்தில் புரட்சி ஏற்பட்டது போல, ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டது போல இந்த மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். அதுபோல் தமிழ்நாட்டில் கிளர்ந்தெழுவார்கள். அது அங்கே அரிசி கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, எண்ணெய் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, உளுந்து கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஸ்ரீலங்காவில் கிளர்ந்தெழுந்தேன். அங்கே நேபாளத்தில் அதை விட மோசமான நிலைமை. மக்கள் எல்லாம் அந்த ஆட்சியை போக்குவதற்காக கிளர்ந்தெழுந்தார்கள். விஜய்க்காக கிளர்ந்தெழுந்து ஸ்டாலினை விரட்டி விடுவார்களா? இதெல்லாம் வெட்டி பேச்சு. பேசிவிட்டு அப்புறம் நான் பேசலை அப்படின்னு போட்டு கூட்டி கீழே உட்காந்துக்கலாம். உடனே அழிச்சா இது எதுக்கு பேசுகிற? இல்லை என்றால் அழிக்கக்கூடாது, தவறாக பேசிவிட்டேன் என்று சொல்ல வேண்டும். பாஜக, அதிமுக, தாவேகா இப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னா தொண்டர்கள் அதை ஏற்றுக்குவாங்களா சார்? அது எனக்கு தெரியாது. தொண்டர்களுடைய மனநிலை அதிமுக பழகிவிட்டது. தாவேகா தொண்டர்களுக்கு குறிப்பிட்ட தனி கருத்து ஒன்றும் இல்லை. விஜயோடு சேர்ந்து நிற்பவர்கள் அவர்கள். ஆகவே அதில் ஒன்றும் பெரிய கிளர்ச்சி ஏற்படாது. ஆனால் விஜயினுடைய ஹிஸ் டேமேஜ் வில் கோ டவுன், ஹிஸ் இமேஜ் வில் கோ டவுன். விஜய்ஸ் இமேஜ் வில் செர்டன்லி கோ டவுன். அவர் அது நினைச்சால்தான் போயிட்டு போகுது. 3 பேரும் சேருங்க, என்ன மாதிரி பண்ணுங்க. ஏன் முதல்ல ரிமூவ் ஸ்டாலின் ஃப்ரம் பவர் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இவர் மக்கள் சந்திக்கல, இது வரைக்கும் எதுவுமே பேசலை. இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா இது அவருக்கு பலன் தருமா சார்? இதுக்கப்புறம் இந்த கூட்டணி போவார், போகிறார், ஆன்லைனில் பேசியிருக்கிறாரு, போவார். ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து கொண்டு என்ன ஒரு பெரிய செயல்கள் நடக்கின்ற நாட்டில் ஒவ்வொன்றையும் 7 மணிக்கு ஒரு கிளம்பி இருக்க வேண்டும், 8 மணிக்கு கிளம்பினார், ஆதரவு போய்விடும் என்று சொல்வதெல்லாம் அறிவான பேச்சில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவரும் சேர்ந்து பிஜேபியில் இருக்க போகிறாரா அல்லது பிஜேபியை கழட்டி விட்டு எடப்பாடியோடு இணைய போகிறாரா என்பதுதான் இப்பொழுது. ஏன்னா முக்கியமாக கொள்கை எதிரி அப்படின்னு பாஜக. அதனால் முரணில்லாமல் செய்வது என்றால் அது சரியானது தான் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நீங்கள் வெளியே வருகிறீர்கள், பிஜேபியோடு உறுதியாக நிற்கிறீர்கள், பிஜேபியை தள்ளி விட்டு வாருங்கள் என்று. எடப்பாடி இப்படி சேர்ந்து வரும்போது வேறு சில கட்சிகளின் கூட்டு வரும். அதே சமயத்தில் ஸ்டாலினுடைய ஓட்டு வங்கி முதலில் இறங்கிவிடும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அன்றே 12% அங்கிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்துவிடும். அவன் 40லேருந்து 28 ஆவார், நீங்கள் 28லேருந்து 40 ஆகலாம். ஒரு பேச்சுக்கு சொல்லுங்கள், 20-30லேருந்து கூட வரலாம். அதனாலே அதுதான் அது நல்ல யோசனை என்றால் நல்ல யோசனை தான். நான் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. எப்படி செய்தாலும் சரி இந்த ஸ்டாலினை கீழே இறக்குங்கள் என்று தான் சொல்லுவேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.